testosterone booster. So like test booster ingredients நான் பார்க்குறப்ப ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரிலாம் டெஸ்ட் பூஸ்டர், டெஸ்ட் சிமுலேட்டர்ஸ் இதெல்லாம் நீங்கள் எடுக்கிறதுனால வந்து வெயிட் கெயினுக்கும் மசில் கெயினுக்கும் இருக்கிற ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா நம்மளோட மைண்ட் செட் மட்டும்தான். வெயிட் ஸ்கேல நிக்கிறப்ப எனக்கு வெயிட் ஏறனா அப்ப எனக்கு மசில் கெயின் ஆகல அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள நம்ம போறதுனால தான் கிளீன் பல்க், டர்ட்டி பல்க் பண்ணலாமா இல்ல கிளீன் பல்க் பண்ணலாமா இல்ல எந்த மாதிரி கேலரிஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்ல ஒரு இருக்கிறதுக்கான ஒரு ரீசன் அந்த ஒரு மைண்ட் செட் மட்டும்தான். ஸோ இப்போ ஒரு மசில் கெயின் பண்றோம், விச் மீன்ஸ் நம்ம வெயிட் கெயினே பண்றோம் அப்படின்றப்ப நம்ம மசில தான் க்ரோத் பண்றோம், விச் மீன்ஸ் நம்ம மசில்ல இருக்கிற மசில் செல்லோட சைஸை வந்து க்ரோத் பண்றோம், விச் மீன்ஸ் ஹைப்போட்ராஃபி. ஸோ இந்த ஹைப்போட்ராஃபி நமக்கு நடக்கணும் அப்படின்னா ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச்சா கேலரிஸை வந்து எந்த மாதிரி ஒரு எக்ஸாக்டான ஒரு நம்பர்ஸை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம். சரி, ஓகே, கேலரிஸ் ப்ரோட்டீன்ஸ் எவ்வளோ எடுக்கலாம்? நான் 70 கிலோ இருக்கிறேன். அந்த 70 கிலோக்கு 1 கிலோக்கு 2 கிராம் ப்ரோட்டீன் எடுக்க சொல்றாங்க. ஆனா எனக்கு அந்த அளவுக்கு டைஜஷனே இருக்க மாட்டேங்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்? ப்ரோட்டீன்ஸை வந்து ஒரு மினிமம் நம்பர் எவ்வளோ, ஒரு மேக்ஸிமம் நம்பர். ஸோ இந்த மினிமம் அண்ட் மேக்ஸிமம் எக்ஸாக்ட் கால்குலேஷன் எவ்வளோ எடுக்கணும்? இப்போ ஒமேகா 3, ஒமேகா 6 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க. எவ்வளோ மில்லிகிராம்ஸ் வந்து நான் அப்ரோச் பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு எக்ஸாக்ட் நம்பர் நம்ம எப்படி மினிமம் டு மேக்ஸிமம் வரைக்கும் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றது தான் இங்க நான் இந்த ஒயிட் போர்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் சொல்ல போறேன். We going to see the mandatory stuffs which is very very important for our muscle growth, முக்கியமா muscle hypertrophy. So let's get into the video. There's nothing stopping you. ஒரு விஷயம் மட்டும் நம்ம மைண்ட்ல எப்பவுமே வச்சுக்கலாம். மசில் கெயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கேலரி சர்ப்ளஸில் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். கேலரி டெஃபிசிட்டில் கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக நம்மளால் மசில் அப்படின்றது கெயின் பண்ண முடியாது. இட் மீன்ஸ் உங்கள் மசில் இருக்கிற சைஸில் இருந்து அதை பெரிய சைஸாக கொண்டு வரதுக்கு ஹைப்போட்ராஃபி நடக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் கிடையாது. ஓகே, கேலரி சர்ப்ளஸில் இருக்க போகிறோம். என்னோட மெயின்டெனன்ஸ் கேலரி 2000 கேலரிஸ் அப்படின்றது காட்டுது. அந்த 2000 கேலரிஸ்லேருந்து நான் எவ்வளோ கேலரிஸை வந்து சர்ப்ளஸ் பண்ணணும்? ஓகே, லெட் மீ எக்ஸ்பிளைன் திஸ். சி, கேலரி சர்ப்ளஸ் அப்படின்னு வரப்ப நீங்க கரெக்டா அதை மேட்ச் பண்ணி எடுத்துட்டு போனா மட்டும்தான் நிறைய ஃபேட் டெபாசிட் ஆகுறத வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம். ஸோ கேலரிஸை வந்து நீங்க எந்த மாதிரி பர்சன்டேஜ் மினிமம் டு மேக்ஸிமம் எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா 10% to 15% ஆஃப் கேலரி சர்ப்ளஸ். இப்போ நீங்க 2000 கேலரி இருக்கீங்க. இந்த 2000 கேலரியில இருந்து 10 to 15% மினிமம் 10%, மேக்ஸிமம் 15% வரைக்கும் போறதுன்றது வந்து ஒரு டீசென்ட் அமௌண்ட். இப்போ 2000 கேலரி இருக்குன்னா 10 to 15%னா 2200 to 2300 நீங்க 300 கேலரிஸ் வரைக்கும் நீங்க மேல சர்ப்ளஸ் பண்ணி சாப்பிட்றதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு டீசென்ட் அமௌண்ட். இல்லை ப்ரோ, நான் வந்து 3 மாசத்துக்கு தான் ஜிம் பேக்கேஜ் பே பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த 3 மாசத்துலேயே வந்து நல்ல மசில் கெயின் ஆகணும், நல்ல வெயிட் கெயின் ஆகணும், நான் பெரிய மாசா இருக்கணும், ஒரு நல்ல வெயிட் கெயின் பண்ணி நான் டிஷர்ட் போடுறப்ப நல்லா ஒரு மாசா தெரியணும் அப்படின்னா இது வந்து வேலை ஆகாது. ஸோ யூ நீட் லைக் ஒரு 50%. நோ மேட்டர், நீங்கள் 2000 கேலரி தான் மெயின்டெனன்ஸ்னா 3000 கேலரி எடுக்கலாம், 3500 எடுக்கலாம். பட் தட் இஸ் நாட் ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ஒரு அப்ரோச், அது கிடையாது. பட் இந்த மாதிரி ஒரு டீசென்ட் அப்ரோச்சில் பண்ணீங்கன்னா the gains you will see is completely ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். பட் ஆனால் டைம் டியூரேஷன் பார்த்தோன்னா இதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். மேபி 1 year, 1.5 year, 2 years. ஆனால் the result will be always worth. ஏன்னா நீங்கள் டீசெண்டாக அப்ரோச் பண்ணுறப்ப உங்களோட க்ரோத் வந்து கொஞ்சமாக இருந்தாலும் ஃபேட் டெபாசிட்டை நீங்கள் அதிகமாக ஆகிறத வந்து தடுத்துக்கலாம். பட் ரொம்ப முக்கியமாக அதில் ட்ரைனிங்கோட பிளானும் சம்மந்தப்பட்டு இருக்குது. பட் நம்ம இங்கே ட்ரைனிங்கை பற்றி பார்க்க போகிறது கிடையாது. சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் ஃபுட் இன்டேக் எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ 10 to 15% அப்படின்றது ரொம்ப ரொம்ப டீசென்ட் அமௌண்ட். ஓகே, கேலரிஸ்ன்னு பார்க்குறப்ப அந்த கேலரிஸில் மேக்ரோஸ், ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட். ப்ரோட்டீன்ஸை நான் எவ்வளோ எடுக்கலாம்? ஸோ வாட் இஸ் த மினிமம் அண்ட் மேக்ஸிமம்? 1 கிலோகிராம். ஸோ உங்கள் பாடி வெயிட் 1 கிலோக்கு 2 grams ப்ரோட்டீன் to 4 grams. இதுல இருந்து நான் எப்படி எனக்கு 2 grams தான் பத்துது, எனக்கு 4 grams தான் பத்துது அப்படின்றத நீங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா செட் 3 weeks ஆஃப் டைம். ஒரு டயட் பிளான் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா அந்த டயட் பிளானுக்கு ஒரு 3 weeks வந்து செட் பண்ணுங்க. டேக் ஒன் டயட் சார்ட். உங்களுக்கு ஒரு நியூட்ரிஷனிஸ்டோ இல்லை உங்களோட ட்ரைனரோ வந்து ஒரு டயட் பிளான் கொடுக்குறாங்கன்னா அதை ஒரு 3 வாரத்துக்கு ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ரெக்கவரி ரேட் எப்படி இருக்கு? நீங்க நல்லா தூங்குறீங்களா? உங்களுக்கு ஸோ ட்ரைனிங் இன்டென்சிட்டி நீங்கள் நல்லா அப்ரோச் பண்ணுறப்ப, ஸோ மேபி ஜிம்மில் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறப்ப
நெக்ஸ்ட் டே மசில் சோர்னஸ்லாம் எப்படி இருக்குது, ரெக்கவரி எப்படி இருக்குது, இந்த மாதிரி அதை சர்ச் பண்ணுறப்ப ஒரு 3 வீக்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஓகே, எனக்கு இந்த 2 கிராம்ஸ் வந்து செட் ஆகலை, அப்போனா நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ளே வருவீங்க. அப்போ ஒரு 3 வீக்ஸ்க்கு அப்புறமா கொஞ்சமாக ப்ரோட்டீன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி, ஓகே எனக்கு அப்போ இந்த டைமில் 1 கிலோவுக்கு நான் 3 கிராம் எடுத்தேன்னா என்னோட பாடி வெயிட்டுக்கு அது செட் ஆகுது, ஸோ நான் 3 கிராம்ஸே எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது வந்து இட் இஸ் கால்ட் குட் அடாப்டேஷன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களால் தெரியும். ஜஸ்ட் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்குறோம், 1 கிலோவுக்கு வந்து 2 கிராம்ஸ் எடுக்க சொல்கிறாங்க, அப்போ தான் மசில் கெயின் பண்ண சொல்கிறாங்க, ஓகே சொல்கிறாங்க, ஃபைன், அந்த இன்ஃபர்மேஷன் ஃபைன், அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சூட் ஆகுமா அப்படின்றது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ 2 கிராம்ஸ் to 4 கிராம்ஸ் அப்ரோச் அப்படின்றது ரொம்ப சூப்பர் குட் அண்ட் டீசென்ட் அமௌண்ட். ஸோ கார்போஹைட்ரேட் நம்ம எவ்வளோ எடுக்கலாம்? ஐ வில் சே 1 கிலோ ஆஃப் பாடி வெயிட்டுக்கு 4 கிராம்ஸ் to 7 கிராம்ஸ். ஸோ இட் டிபெண்ட்ஸ், நீங்கள் உங்களோட டைம் டியூரேஷன் ப்ளஸ் வந்து நீங்கள் எவ்ரி வீக் உங்களோட வெயிட்டை நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸ் உங்களோட வெயிட்டை நீங்கள் செக் பண்ணுறப்ப ஓகே ஒரு நல்ல க்ரோத் இருக்குது, எனக்கு ரெக்கவரி எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்றப்ப இதை நீங்கள் ஒரே 4 கிராம்ஸ்லேயே போகலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் வெயிட் ஸ்டக் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா கார்போஹைட்ரேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆஸ் வெல் ஃபேட்டும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 1 கிலோ ஆஃப் பாடி வெயிட்டுக்கு 1 கிராம் ஆஃப் ஃபேட், 1 கிராம் ஆஃப் ஃபேட். சரி, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஃபேட்டை எடுத்துட்டேன்னா நான் நிறைய ஃபேட் ஆயிடுவேன், எனக்கு ஃபேட் டெபாசிட்ஸ் ஆகிடும். நீங்கள் ஃபேட்டை கட் பண்ணிட்டு வெறும் கார்போஹைட்ரேட்டை மட்டும் நிறைய இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஃபேட் டெபாசிட் கண்டிப்பாக ஆக தான் போகுது. பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே எல்லாமே வந்து கேலோரிஸ் தான். ஸோ ஃபேட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமாக குட் ஃபேட். ஃபேட் நீங்கள் 1 கிராம் அப்ரோச் பண்ணுறது உங்கள் பாடி வெயிட்டுக்கு 70 கிலோ இருக்கிறீங்க அப்படின்னா 60 to 70 கிராம் ஆஃப் ஃபேட் அப்ரோச் பண்ணுறது இட் இஸ் அ சூப்பர் குட் அண்ட் டீசென்ட் அமௌண்ட். இது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இந்த மினிமம் எது மேக்ஸிமம் எது உங்களுக்கு எது சூட் ஆகுது, 2 கிராம்ஸா இல்லை 3 கிராம்ஸா 4 கிராம்ஸா எது சூட் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ மேக்ரோஸ் எல்லாமே பார்த்தாச்சு. லைசின், அமினோ ஆசிட். ஸோ இது மட்டும் நான் நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, பட் நான் ஏன் லைசின் மட்டும் போட்டிருக்கேன்னா நம்ம மசிலை வந்து டேமேஜ் பண்ணுறோம், அந்த மசிலை வந்து ரிப்பேர் பண்ணி அது ரெக்கவர் ஆகி நமக்கு ஒரு குரோத்தாக கொடுக்குது அப்படின்னா இந்த மசிலுக்குள்ள நடக்கிற கம்யூனிகேஷன்ல ஒரு அமினோ ஆசிட் மசில் கூட ரொம்ப க்ளோசர் கம்யூனிகேட்டாக இருக்குது அப்படின்னா அது லைசின் தான். நம்ம பாடியில் நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ இஃப் யூ டேக் கம்ப்ளீட் பாலிமர் செயின் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், ஒரு இதையும் நீங்கள் பிரேக் டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா யூ வில் கெட் மோனோமர். ஸோ ஒரு அமினோ ஆசிட்ஸ் நமக்கு கிடைக்குது. நிறைய அமினோ ஆசிட்ஸுக்கு நிறைய ஒர்க் இருக்குது, பட் மசில் கூட ரொம்ப க்ளோஸ் கம்யூனிகேட்டில் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமினோ ஆசிட் லைசின். ஸோ இதை பற்றி நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக பார்க்கணும்னா ஒரு வீடியோ பார்த்தாது. இது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னா நான் ஒரு செப்பரேட் வீடியோ அதில் லிசின் பற்றி மட்டுமே நான் ஒரு செப்பரேட் வீடியோ பண்ணுறேன். ஸோ லிசின் அப்படின்றது நீங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ கிராம்ஸ் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம்னா 700 மில்லிகிராம்ஸ் டு 3000 மில்லிகிராம்ஸ். முக்கியமாக நீங்கள் ஒரு வெஜிடேரியனாக இருக்கீங்கன்னா லிசின்லாம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பட் இதில் இருக்க ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஏன் 3000 மில்லிகிராம்ஸ் அதுக்கு மேலே கூட எடுக்கலாமே, இது அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, நிறைய ரீசர்ச்சில் வந்து என்னன்னா, நீங்கள் லிசினை வந்து ஒரு த்ரெஷ்ஹோல்டை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க, மேக்ஸிமம் த்ரெஷ்ஹோல்டை வந்து நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் எடுத்தால் கூட அது ஒர்க் ஆகாது. ஸோ இதுதான் லிசினில் இருக்க ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் டெய்லி சிக்கன் சாப்பிட்ற பர்சன், டெய்லி நீங்கள் மீட் எடுக்கிற பர்சன்ஸ், டெய்லி நீங்கள் எக் வே இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா இது தேவைப்படாது சம்டைம்ஸ். பட் இது ஒரு பேக்கப் சப்போர்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிஷ்னலாக நீங்கள் வந்து ஒரு அமினோ ஆசிடுக்கு காசு செலவு பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக இதை நீங்கள் வாங்கி செலவு பண்ணிக்கலாம். இப்போலாம் நிறைய ப்ரோட்டீன்ஸ் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் கம்பெனி வந்து லிசின் பற்றி தெரிஞ்சு இந்த லிசின் மட்டுமே ஒரு ப்ராடக்டெல்லாம் செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேபி யூ கேன் ட்ரை தட். ஓகே, ஒமேகா 3 ஒமேகா 6 ஒமேகா 6 வந்து இருக்கிறதுல த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் சப்ளிமெண்ட், மேண்டிடரி சப்ளிமெண்ட் ஃபார் மசில் க்ரோத். நிறைய பேருக்கு தெரியாது, பட் ஒமேகா 3 அச்சிடோனிக் ஆசிட் பற்றி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் மேபி ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒமேகா 3 நீங்கள் எவ்வளோ டோசேஜஸ் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணலாம், டீசன்ட் அமௌண்ட் 2000 மில்லிகிராம்ஸ் டு 10,000 மில்லிகிராம்ஸ். என்னது 10,000 வரைக்கும் எடுக்கலாமா? எஸ், நீங்கள் என்ஹான்ஸ்டான ஒரு அத்லெட்டாக இருக்கீங்க, இல்லை என்ஹான்ஸில் அனபாலிக்ஸில் இருக்கீங்க அப்படின்னா 10,000லாம் கண்டிப்பாக மேண்டிடரி. இவ்வளோ எடுக்கணுமா அப்படின்னு பார்க்கறத விட இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். அதே தான் ஒமேகா 6ம் சேம் 2000 மில்லிகிராம்ஸ் டு 10,000
மில்லிகிராம்ஸ். ஒமேகா 3 ஒமேகா 6 பற்றி நம்ம இது ஃபிஷ் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன்லையும் நீங்கள் எடுக்கலாம், இல்லைனா ஒமேகா 6லாம் நமக்கு ஃப்ளாக்ஸீட் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷனில் கூட வருது. ஸோ அதில் கூட நீங்கள் எடுக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கம்ஃபர்டபுள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒமேகா 3 பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். நம்மளோட ஸ்கின்ல இருந்து, நம்மளோட கார்டியாக் ஹெல்த்ல இருந்து, ஈவன் ஒமேகா 3 நம்மளோட மசில் ரெக்கவரிக்கு கூட யூஸ் ஆகிறது. இட் இஸ் ப்ராக்டிக்கலி ரீசர்ச்சில் நிறையவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த ரீசர்ச்சோட லிங்க்லாம் கூட நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரீ டைமில் அதை நீங்கள் படித்து பார்க்கலாம். ஸோ 2000 மில்லிகிராம்ஸ்லேருந்து 10,000 மில்லிகிராம்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். யூ கேன் ஸ்பிளிட் அப் டு லைக் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமா ஃபியூ டோசேஜஸ், ஆஃப்டர் டின்னருக்கு அப்புறமா ஃபியூ டோசேஜஸ், அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. பட் இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றது உங்கள் ட்ரைனர்கிட்டயோ இல்லை ஒரு கரெக்டான ஒரு நியூட்ரிஷன் கிட்ட கன்சல்ட் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் ஒரு சேஃபர் சைட் அண்ட் ஒரு ப்ரொஃபஷனல் வே. ஓகே, HQ protein per feed. HQ high quality proteins per feed. High quality protein அப்படின்றது வந்து நான் எதில் சொல்கிறேன், ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன், பட் எல்லாமே ப்ரோட்டீன். அது என்ன ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன்? யூஸ்வலாக நான் வந்து இந்த வெஜிடேரியன் ப்ரோட்டீன்ஸை வந்து நான் ட்ரஸ்ட் பண்ணுற பர்சன் கிடையாது. ஸோ ஐம் நாட் பிலீவர் ஆஃப் வெஜிடேரியன் ப்ரோட்டீன்ஸ். வெதர் இட்ஸ் சோயா சங்க் இல்லை மில்க் பன்னீர், டோஃபு பன்னீர், எதுவாக இருந்தாலும் ஓகே தான். பட் ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் அப்படின்றது ஐ பிலீவ் மீட் ப்ரோட்டீன்ஸ். பிகாஸ் நம்ம மீட் ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிறப்ப உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ப்ரொஃபைல் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் கிடைக்கும், விச் மீன்ஸ் ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன். ஸோ அதுதான் ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் பர் ஃபீட். அப்படின்னா ஒரு மீலுக்கு நீங்கள் எவ்வளோ ப்ரோட்டீனை வந்து கன்சியூம் பண்ணலாம்? ஸோ 20 கிராம்ஸா, 30 கிராம்ஸா, 50 கிராம்ஸா? வாட் இஸ் த மினிமம்? 20 கிராம்ஸ் டு 50 கிராம்ஸ். இது வந்து ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் அப்ரோச். ஏன்னா சரி ப்ரோ, நான் வந்து நிறைய வெளியே சாப்பிட்ற பர்சனு, நான் நிறைய ரெட் மீட் எடுப்பேன். ஒரு ரெட் மீட்டை வந்து நான் 2 ஸ்டீக்லாம் கூட சாப்பிடுவேன் ஒரே மீலில். அப்படின்றப்ப நான் அந்த 2 மீலுக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குன்னு பார்த்தா 80 கிராம்ஸ் ப்ரோட்டீன்லாம் இருக்குது. அப்போ நான் ஒரே மீலுக்கு 80 கிராம்ஸ் எடுத்தேன்னா இதை நான் கிராஸ் பண்ணி போயிடுவேன். அப்போ என்ன ஆகும்? அது எல்லாமே உங்களோட டைஜஷன் இஷ்யூ. உங்களோட கட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு, நல்லாவே டைஜஷன் ஆகிட்டு இருக்கு. ஆசிட் ரிஃப்ளக்ஸ்லாம் நீங்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய பர்சன் கிடையாது அப்படின்னா தாராளமாக 50ன்றது 60-70 கூட போகலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி போகிறது இட் இஸ் நாட் குட். ஸோ 20 கிராம்ஸ் டு 50 கிராம்ஸ் அப்படின்றது யூஸ்வலாக நான் இங்கே சொன்ன மாதிரி டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் அப்ரோச். பட் மேக் ஷுவர் உங்களோட டைஜஷனும் உங்களோட அசிடிட்டி லெவலும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஒன்ஸ் வி ஈட் ஆசிட் ரிஃப்ளக்ஸ் ஆகுது அப்படின்னா தட் ஃபுட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் ஃபார் யூ. ஸோ மேக் அ நோட், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, வாட் இஸ் அனபாலிக் விண்டோ? அனபாலிக் விண்டோ நிறைய மித்து இருக்குல்ல. நான் ப்ரோட்டீன்ன்றது வந்து நான் ஒர்க் அவுட் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா சில பேர் வே ப்ரோட்டீனை வந்து ஷேக் பண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா நான் அப்போ குடிச்சாதான் எனக்கு வந்து மசில் ரெக்கவரி நல்லா இருக்கும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. அனபாலிக் விண்டோ அப்படின்றது வந்து ரீசர்ச் என்னன்னா, நோ மேட்டர் நீங்கள் எந்த மாதிரி டைமில் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க அப்படின்றது வந்து தெரியாது. ஸோ இஃப் யூ ஆர் அ பர்சன் லைக் ஃபாஸ்டர் ஸ்டேட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, எம்டி ஸ்டொமக்கில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1 hour நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங், ஒரு 30 minutes ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் ஒரு கார்டியோ பண்ணி முடிக்கிறீங்க, ஒரு 1 hour நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி முடிக்கிறப்ப கண்டிப்பாக உங்கள் பாடிக்கு அந்த இடத்துல ஒரு ஃபியூல் அப்படின்றது தேவை. முக்கியமாக வெயிட் ட்ரைனிங் பண்ணியிருக்கீங்கன்னா மசில் டேமேஜ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு ரெக்கவரி ஸ்டேட்டுக்கு ஒரு நல்ல ப்ரோட்டீன் அப்படின்றது தேவை. ஒரு 30 minutesக்குள்ளே ஒரு நல்ல ப்ரோட்டீன் எடுத்தீங்க அப்படின்னா இட் இஸ் குட். பட் நீங்கள் ஒரு டே ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, நைட்டு ஒரு 8 PM to 9 PM வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, காலையிலேருந்து நீங்கள் சாப்பிட்டதுலேயே வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். உடனே ஒரு வே ப்ரோட்டீனை வந்து நீங்கள் ஷேக் பண்ணி குடிக்கணும் அப்படின்றது வந்து அவசியம் கிடையாது. இல்லை அப்படி குடிச்சாதான் நீங்கள் குடிக்கிறது குடிக்காதது அப்படின்றது அப்பாற்பட்ட விஷயம். பட் ஒர்க் அவுட் முடிச்சு நான் உடனே குடிச்சா மட்டும்தான் எனக்கு மசில் க்ரோத் நல்லா இருக்கும், மசில் ரெக்கவரி நல்லா இருக்கும் அப்படின்றது இட்ஸ் அ கம்ப்ளீட்லி மித். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் டைம் ஷெடியூல். பட் ஒரு ஒர்க் அவுட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் 30 to 40 minutesல ஒரு நல்ல குவாலிட்டி ப்ரோட்டீன் எடுத்தீங்க அப்படின்னா யூ வில் see the effect of anabolic window. இதை ஏன் anabolic windowன்னு சொல்கிறாங்கன்னா, அனபாலிசம், ஸோ மெட்டபாலிசம், கேட்டபாலிசம், அனபாலிசம். ஸோ உங்கள் பாடி கரெக்டான ஒரு பிரேக் டவுன் பண்ணுது ஒரு விஷயத்தை அப்படின்னா இட் இஸ் கேட்டபாலிக் ஸ்டேட். அதுவே உங்கள் பாடி வந்து கரெக்டாக எனர்ஜியெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, உங்ககிட்ட இருக்கிற குளுக்கோஸை யூட்டிலைஸ் பண்ணுது அப்படின்னா தட் இஸ் மெட்டபாலிக் ஸ்டேட். இது ரெண்டுமே கரெக்டாக நடந்துட்டு இருக்கு, ப்ரோட்டீன் சிந்தசிஸ்லாம் எல்லாம் ப்ராப்பராக நடக்குதா, தட் இஸ் அனபாலிக் ஸ்டேட், அனபாலிசம். இதுதான். ஸோ அனபாலிக் விண்டோ அப்படின்றத நீங்கள் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஒரு ப்ரோட்டீன் எடுக்கிறப்போ உங்கள் பாடி நல்லா ரெக்கவரி பண்ணுது, நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னா தட் ஸ்டேட் இஸ் அனபாலிக் விண்டோ. ஸோ யூஸ்வலாக இது வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் மெடிசனில் யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு, அதுதான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஓகே ஃபைன். முக்கியமாக இது எல்லாத்துலேயுமே நான் இன்னொன்று ஆட் பண்ணலான்னு இருந்தேன்.
என்னன்னா டெஸ்டாஸ்டிரோன் பூஸ்டர். ஸோ லைக் டெஸ்ட் பூஸ்டர். இந்த டெஸ்டாஸ்டரோன் பூஸ்டரு, டெஸ்டாஸ்டரோன் ஸ்டிமுலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்ளிமெண்ட்ஸ் ப்ராடக்ட் வந்து இப்போலாம் நிறைய ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னோட ரீசன்ட் கிளைண்ட் கூட ப்ரோ நான் வந்து டெஸ்ட் பூஸ்டர் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன், இது எடுக்கலாமான்னு சொல்லிட்டு அதோட இன்க்ரீடியன்ஸ் நான் பார்க்குறப்ப ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரிலாம் டெஸ்ட் பூஸ்டர், டெஸ்ட் சிமுலேட்டர்ஸ் இதெல்லாம் நீங்கள் எடுக்கிறதுனால வந்து உங்களோட டெஸ்ட் லெவல் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு மசில் க்ரோத் வந்து ரொம்ப சீக்கிரமாக நடக்கும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அதனால் இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க, இதெல்லாம் வந்து ஒர்க்கே ஆகாது. ஓகே, ஸோ எக்ஸாஜினியஸ் அனபாலிக்ஸ் ப்ரொஃபைல்குள்ளே போயிட்டு நீங்கள் ஒரு மெடிசன் எடுக்கிறதுக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. திஸ் இஸ் நாட் அனபாலிக்ஸ், அட் த சேம் டைம் இது வந்து ஒர்க் ஆகாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஐம் நாட் பிலீவர் ஆஃப் திஸ். இந்த மாதிரிலாம் நிறைய ப்ரொமோஷனை பார்த்துட்டு அதுக்குள்ளே போயிட்டு ஏமாந்துடாதீங்க. இங்கே ஏன் நான் இந்த வீடியோவில் வந்து மினிமம் டு மேக்ஸிமம் இது எல்லாமே நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, சரி நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை பார்க்குறீங்க, இப்போ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனில் இருந்து உங்கள் பாடிக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண போகிறீங்க, 2 கிராம்ஸா இல்லை 4 கிராம்ஸா அப்படின்னு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறீங்க இல்லையா, அதுதான் நீங்கள் இந்த வீடியோ வழியாக எடுத்துக்கிட்ட ஒரு நாலேஜ். ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிவிட்டு ஓகே இதெல்லாம் பண்ணால் நமக்கு மசில் ஹைப்போட்ராஃபி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா தட் இஸ் நாட் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 3 வீக்ஸ் டைம் செட் பண்ணிவிட்டு ஒரு டயட் பிளானுக்கும் ஒரு ஒர்க் அவுட் பிளானுக்கும் வந்து, ஸோ ஒர்க் அவுட் பிளான் எப்படி பண்ணணுன்றதை வந்து நான் செப்பரேட்டாக சொல்கிறேன். ஸோ ஒரு டயட் பிளான் நீங்கள் ஒரு ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஒரு 3 வீக்ஸ் டைம் எடுத்து அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றத அனலைஸ் பண்ணி தென் கொஞ்சமாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா இன்னொரு 1 கிராம் ஆர் 0.5 அப்படின்றத வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப எதுக்காக கேலரிஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, அண்ட் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அதோட எஃபெக்டிவ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்களே உங்களை பற்றி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த லேர்னிங் தான் நாலேஜ். அந்த நாலேஜ் கிடைக்கிறதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் தேவை. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்குறீங்க அப்படின்றதுனால அதை அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு கடைசியில் ரிசல்ட் கிடைக்கல, எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சூட் ஆக மாட்டேங்குது, ஸோ நான் இன்னொரு புது இன்ஃபர்மேஷனை நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் சோஷியல் மீடியாஸில் நிறையவே இருக்குது. பட் ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக தப்பான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் இன்னொரு இன்ஃபர்மேஷனை சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹியூமன் ஃபிசியாலஜி ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு விஷயம். அதை கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ப்ராக்ரெஸ்ஸு. ஸோ அந்த ஜேர்னியை வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் இங்கே சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நிறையவே டிஸ்கஸ் பண்ணலாம் கமெண்ட் செக்ஷனில். ஸோ ஸ்டே ஃபிட் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.